பல கிராமங்கள்ல கூரையே இல்ல. அப்பேற்பட்ட நிலைமையில சர்ச்சுகள் இருந்துகிட்டு இருக்கு. இவங்க எங்க குடுக்க போறாங்க? பிறகு எதுக்காக இவங்க பண்றாங்க? உண்மையிலே இவங்களுக்கு இதுல என்னதான் கிடைக்குது? வேற யாருமே சொல்றதில்ல, எங்க கோயிலுக்கு வாங்க, எங்க சாமிய கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிறிஸ்தவங்க ஒருத்தங்க மாத்திரம் தான் மாஞ்சு மாஞ்சு ஓடி ஓடி போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லா விதமான எதிர்ப்பையும் இது அவமானத்தையும் அடியும் உதையும் தாங்கிட்டு போய் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலே இதுல இவங்களுக்கு என்னதான் கிடைக்குது? யோசிச்சு பார்க்குற சமயத்துல ஒரே ஒரு விஷயம் எனக்கு மனசுல பட்டுச்சு. ஒண்ணுமே இல்லாத விஷயத்தையே நம்ம அடுத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றோம். இந்த புதுசா கடை திறந்திருக்கான டெய்லர் ஃபர்ஸ்ட் கிளாஸா தச்சு கொடுக்குறான். ஃபிட்டிங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. மற்ற டெய்லரை விட 5 ரூபா கம்மியாகவே வாங்கலாம். சொன்ன டயத்துக்கு வேற கொடுத்துட்றான். அந்த டெய்லர்கிட்ட போங்கிறோம். அந்த டெய்லர் நமக்கு கமிஷனாக தர்றான். இந்த 2 வீலர் மெக்கானிக் அருமையாக சர்வீஸ் பண்ணுறான்ப்பா. 6 மாதத்துக்கு முன்னாடி சர்வீஸ் பண்ண சிங்கிள் கிக்லேயே வண்டி ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. மைலேஜ் வேறு நல்லா கொடுக்குது. அந்த மெக்கானிக்கிட்ட போங்கிறோம். இந்த கடையில் அரிசி வாங்க கல்லுகள் இல்லாமல் இருக்குது. இடையும் கூட நல்லா இருக்குது. அடுத்த நாள் கூட தண்ணி ஊற்றாமலே சாதம் பொலவலன்னு கெட்டு போகாமல் இருக்குது. இப்படி ஒண்ணுமில்லாத விஷயத்தையே அடுத்தவங்களுக்கு நாம ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து எண்ணிமாளாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்ற இவர்கள் யான் பெற்ற இன்பம் பெருகைய வையகம் அப்படின்னு சொல்லிட்டு வீதி வீதியா தெருவா கிராம கிராமமா ஊர் ஊரா போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லா விதமான ஏச்சையும் பேச்சையும் ஏளனத்தையும் அவமானத்தையும் அடியும் உதையும் எதிர்ப்பையும் தாங்கிட்டு போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்டா கேளு, வைத்தறிச்சல் யாருக்கு? ஓம்புல தானே உயிருக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கிறா. ஈஸ்வர அல்லா தேரே நாம் சப்கோ சனத் ஹே பகவான் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கிறோம். நதிகள் தான் டிஃபரெண்ட், போய் சேரக்கூடிய இடம் எல்லாம் ஒண்ணு தானே. ஒருவேளை இது அத்தனை இந்த பகவான் இயேசு கிறிஸ்து கிட்ட தான் போய் சேருதோ? 10 1 11 தானே இயேசுவை ஏத்துக்கிறேன். டாக்டர்களை கண்டு அதிசயிக்கத்தக்க விதத்தில் ஒரு பெரிய மெடிக்கல் மிராக்கிளை ஆண்டவர் என்னோட சன்னோட வாழ்க்கையில செய்திருக்கிறார். இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் வே என்னால் இயேசுவை ஏத்துக்கிறதுக்கு முடியல. அந்த அளவுக்கு என்னுடைய மனக்கண்கள் குருடாக்கி வைக்கப்பட்டிருந்தன. நாங்க என்ன ஒரு கடவுளையா கும்பிட்டோம்? 33 கோடி தேவர்கள் 10 1 11 கும்பிடப்பட்ட கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒரே மாசம் 11 இடத்துல இருந்து 9 இடத்துக்கு வந்தார், 7வது இடத்துக்கு வந்தார், 5வது இடத்துக்கு வந்தார், 3வது இடத்துக்கு வந்தார். அப்புறமா பாத்தீங்கன்னா இயேசுவை மாத்திரம் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். என்னைக்கு நான் இயேசுவை மாத்திரம் கும்பிட ஆரம்பிச்சனோ, மறுபடியும் சொல்றேன், அண்டர்லைன் பண்ணி அழுத்தம் திருத்தமா சொல்றேன், என்னைக்கு நான் இயேசுவை மாத்திரம் கும்பிட ஆரம்பிச்சனோ ஆண்டவர் அற்புதத்தின் மேல அற்புதத்தை செய்ய ஆரம்பிச்சார். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இயேசுவும் ஒரு தெய்வம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசுவும் ஒரு தெய்வம் இல்ல, இயேசுவே தெய்வம், இயேசு மாத்திரமே தெய்வம். எப்ப அந்த நினைப்போட இயேசுவை மாத்திரம் நான் நோக்கி பார்த்து ஜெபிக்க ஆரம்பிச்சனோ, இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பே என்று சொன்ன தேவன், விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று சொன்ன தேவன், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்ன தேவன், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன தேவன், அதிசயத்தின் மேல் அதிசயத்தை என்னோட சன்னோட வாழ்க்கையில செய்தார். ஐசியூ வார்டு ஜெனரல் வார்டுக்கு மாறினா, ஜெனரல் வார்டு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் புனர்வாழ்வு மையத்துக்கு மாறினா 3.5 கோடி செலவு. 3.5 கோடிக்கு எத்தனை சைஃபர் அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. ஐம் ஜஸ்ட் மிடில் கிளாஸ் பர்சன். இன்சூரன்ஸ் கவரேஜ் இருந்ததுனால நான் பொழைச்சேன். இதுக்கு என்னுடைய சன் அமெரிக்காவுக்கு போய் வேலை பார்த்தது முழுசா 1 மாசம் கூட கிடையாது. 25 நாட்கள் மாத்திரமே வேலை பார்த்திருக்கிறான். 25 நாட்கள் மாத்திரமே வேலை பார்த்த அவனுக்கு கர்த்தர் செலவு பண்ணது 3.5 கோடி. அல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த பாஸ்டர் எனக்கு ஒரு பைபிள் ஒன்று கொடுத்து ஐயா இல்லை மலைப்பிரசங்கத்தை எடுத்து படிங்க அப்படின்னார். ஃபர்ஸ்ட் டைமா 58 வயசுக்கு பிறகு நான் வெறுத்த பரிசுத்த வேதாகமத்தை கையில் எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். படிக்கத்தான் கர்த்தருடைய வேதம் எப்பேற்பட்டதுன்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. கர்த்தருடைய வேதம் குறைபற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கின்றதுமாக இருந்தது. அவருடைய கற்பனைகள் தூய்மையும் கண்களை தெளிவிக்கின்றதுமாக இருந்தன. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் அதி மதுரமாக இருக்க கண்டேன். அவருடைய வசனங்கள் என்னுடைய கண்களுக்கு தீபமாயும் என்னுடைய பாதைகளுக்கு வெளிச்சமாகவும் இருக்க கண்டேன். அவருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாக இருக்க கண்டேன். அது மாத்திரமல்ல, வேதத்தை படிக்கத்தான் கர்த்தர் எப்பேற்பட்டவர்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. சர்வ லோகத்தை அண்ட சடாச்சரங்களையும் ஒரே ஒரு வார்த்தையினால படைச்சு அந்தரத்தில் தொங்க விட்டவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வானம் பூமி கடல் காற்று அக்னி மழை என்று சகல பஞ்ச பூதங்களின் மேலும் சர்வ அதிகாரம் படைத்தவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தீராத நோய்களையும் தீர்த்து வைப்பவர், இறந்தவர்களை உயிர்ப்பிக்கின்றவர், முடியாததையும் முடித்து தருகின்றவர், மரண பரியந்தம் நம்மை கட்டி காப்பவர், நித்திய ஜீவனை நமக்கு தருகின்றவர், தம்மை விசுவாசிப்பவர்களுக்காக எதையும் செய்ய வல்லவர், நல்லவர், போதுமானவராக இருக்கின்றவர், மரித்தும் இன்றும் உயிரோடு இருக்கின்றவர், பேசுகின்ற தெய்வம், பேசாத கல்லோ மண்ணோ உலகமோ சிலையோ அல்ல அவர்.
நம்மை காண்கின்றவர், விசாரிக்கின்றவர், கரம் பிடித்து வழி நடத்துகின்றவர், நன்மை செய்கின்றவராகவே சுற்றித் தெரிகின்றவர், இம்மைக்கும் மறுமைக்கும் ஒரே தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இந்த மத வேதங்களையும் புராணங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெய்வத்துக்கு இருக்க வேண்டிய தெய்வாம்ச குணங்கள் என்ன அப்படின்னு மிக தெளிவாக கூறப்பட்டு இருக்கிறது. வேதத்தை படிக்கிற சமயத்தில் தான் அத்தனை தெய்வாம்ச குணங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் இருக்குன்னு தெரிய ஆரம்பிச்சது. தெய்வாம்ச குணங்களுக்கு ஒரு இலக்கணமாக, ஒரு எல்லை கோடாக, ஒரு உதார புருஷராக இருப்பவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அன்பு, அடக்கம், அமைதி, அடைக்கலம், ஆசீர்வாதம், பண்பு, பாசம், பரிசுத்தம், பாதுகாப்பு, பாவ மன்னிப்பு, பரலோகத்துக்கு வழி, இரக்கம், கருணை, தயவு, கிருபை, ரட்சிப்பு, தியாகம், உண்மை, சத்தியம், தர்மம், நீதி, நேர்மை, நியாயம், நிதானம், பொறுமை, தாழ்மை, வெற்றி, ஜெயம், காரிய சித்தி, வல்லமை, ஞானம், அதிசயம், அற்புதம், அற்புத சுகம், காத்தல், கரம் பிடித்து வழி நடத்துதல், போதனை, அதன்படி நடத்தல், நமக்கு தாயாக, தந்தையாக, குருவாக, நண்பனாக, எல்லாமுமாக இருக்க தகுதியான ஒரே தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. கல்வாரி சிலுவையிலே அவர் கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தியது இந்த உலகத்தில் பிறந்த கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை ஜாதி மக்களுக்காகவே அவர் ரத்தத்தை சிந்தியுள்ளார். ஜாதி, மத, இனம், மொழி, நிற வேறுபாடுகள் அனைத்தையும் மறந்து அனைவரும் ஆராதிக்கத்தக்க தகுதியுடைய அருகதை உள்ள ஒரே தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஓம் பிரம்மபுத்திராய நமக, ஓம் கன்னிசுத்தாய நமக, ஓம் பஞ்சகாயாய நமக, ஓம் விருட்சசூலார்ந்தாய நமக, ஓம் மிருதம் ஜெயாய நமக, ஓம் நமச்சிவாய நமக, ஓம் சதாசிவாய நமக. என்னடா அது மறுபடியும் வேதாள முருங்கை மரத்து மேலே ஏறிடுச்சுன்னு பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எல்லாமே நம்ம இந்து கோவில்களில் அந்த விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் பண்ணும்போது, அர்ச்சனை பண்ணும்போது நம்ம கோவில் குருக்கள் சொல்லக்கூடிய மந்திரங்களில் ஒன்று தான். அர்த்தம் தெரிஞ்சு சொல்கிறாங்களா அர்த்தம் தெரியாமல் சொல்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா இந்த மந்திரங்கள் எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே மகிமைப்படுத்துகின்றன. ஓம் பிரம்மபுத்திராய நமக, பிதாவின் குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு நமக, உமை நான் நமஸ்கரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் என்ற அர்த்தம். யோவான் 3:16 பார்த்தீங்கன்னா தெரியும். ஓம் கன்னிசுத்தாய நமக, கன்னியின் வயிற்றில் பிறந்தவரே உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்ற அர்த்தம். மத்தேயு 1:23 பார்த்தீங்கன்னா தெரியும். சாம வேதத்தில் ஒரு மந்திரம், அவதாரம் எடுக்க போகின்றவர் ஒரு கன்னியின் வயிற்றில் பசுவன் தொட்டியில் பிறப்பார் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதாவது பிறக்கின்றவர் ஒரு அவதார புருஷர் என சாம வேதம் சாட்சி கூறுகின்றது. கன்னியின் வயிற்றுல எந்த தெய்வமும் பிறக்கல. கன்னியின் வயிற்றில் பிறந்த ஒரே தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. ஓம் பஞ்சகாயாய நமக, தன்னுடைய உடம்பில் 5 காயங்களை பெற்றவரே உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்ற அர்த்தம். ஏசாயா 53:5 பார்த்தீங்கன்னா தெரியும். ஓம் விருட்சசூலார்ந்தாய நமக, சிலுவை மரத்தில் தொங்கியவரே உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்ற அர்த்தம். 1 பேதுரு 2:24 பார்த்தீங்கன்னா தெரியும். சம்பூர்ண மகாபாரதத்தில் இரத்த பிரதோஷனம் பாப விநாசம் என்று கூறப்பட்டிருக்கிறது. இரத்த பிரதோஷனம் பாப விநாசம் என்றால் பாவம் போக்கப்பட ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. ரத்தம் சிந்தனம் அப்படிங்கிறதுக்காக கோழி ரத்தத்தையோ, கிடா ரத்தத்தையோ, எரும ரத்தத்தையோ சிந்தி எடுத்து பிரயோஜனம் இல்லை. பரிசுத்தமான குற்றமே இல்லாத மாசற்ற ரத்தம் சிந்தப்படணும். அப்பேற்பட்ட ரத்தம் இந்த உலகத்துல யார்ட்டையுமே கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட மாத்திரம் தான் இருந்தது. சாம வேதத்தினுடைய 2ஆம் பகுதியாகிய தாண்டிய மகா பிரமாணத்திலே பார்த்தீர்கள் என்றால், ஜனங்களை ஆளுகின்ற பிரஜாபதி தன்னுடைய ஜனங்களுடைய பாவம் போக்கும்படியாக தன்னுடைய சொந்த சரீரத்தையே பிராயச்சித்த பலியாக ஒப்பு கொடுத்து யஜ்ஞம் செய்வார் என்று கூறப்பட்டிருக்கிறது. பிரஜாபதி என்றால் சிருஷ்டிகர்த்தராகிய தேவன் என்ற அர்த்தம். அதாவது சிருஷ்டிகர்த்தராகிய தேவன் யஜ்ஞமானால் தான், மரித்தால் தான், ரத்தத்தை சிந்தினால் தான் பாவ மன்னிப்பு உண்டு என்று தாண்டிய மகா பிரமாணம் தெளிவாக கூறுகின்றது. எந்த தெய்வமும் மனுஷனுக்காக மரிக்கல. மனுஷனுக்காக மரித்த ஒரே தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. தெய்வம்னு சொல்லப்படுற மற்றவர்கள் எதுவுமே பாவத்தை மன்னிக்கவும் இல்லை, பாவிகளை மன்னிக்கவும் இல்லை. பாவிகளை அதம் பண்றதுக்கு, சங்காரம் பண்றதுக்கும், அழிக்கிறதுக்கும், கொல்றதுக்கும் தான் அவதாரம் எடுத்ததாக இந்து மத வேதங்கள், புராணங்கள் எல்லாமே சொல்லுது. எத்தனையோ உதாரணங்கள் என்னால் சொல்றதுக்கு முடியும். சூரசம்ஹாரம், பத்மாசுர வர்தம், ஹிரண்யவதம், இப்படி எத்தனையோ சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். ஓம் மிருதம் ஜெயாய நமக, மரணத்தை வென்றவரே, பாதாளத்தை வென்றவரே உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்ற அர்த்தம். ஏசாயா 25:8 பார்த்தீங்கன்னா தெரியும்.
அவதார புருஷர்கள், தெய்வ பிறவிகள், சித்தர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டவங்களுடைய கல்லறையெல்லாம் இன்னைக்கு மூடி புல்லு முளைச்சு போய் கிடக்கு.